reaches for our hand, opens our mind and touches our hearts. Today is yet another milestone in the crown of Acharya Chennai, where we fondly thank our Guru. We are here to felicitate our teachers who enlighten the young minds every day. We salute everyone who has been a part of building the future of our nation. Happy morning once again and a hearty welcome to the greatest wealth, mentor, guru of Acharya, our beloved MDG. Vinodini ma'am, hearty welcome. Our guest of honor for the day, Mr. Dileepan, welcome sir. Tamil Arsi ma'am, welcome ma'am. Tamil Arsi ma'am, Director Primary. Priyadarshini ma'am, Director Pre-Primary. Girish sir, Usha ma'am, Principal Acharya Chennai, and all our dear friends at Acharya. Welcome to the International Teachers' Day celebration 2019-20 at Acharya Chennai. Teaching is a very noble profession that shapes the character, caliber, and future of an individual. If people remember you, that will be the biggest honor. அன்பே ஆசாமி இமையே ஈடினை இல்லாமே உயிரே ஊனே எழுத்தே ஏற்றமே ஐயனே ஒளியே ஓயா நிலவே இந்த உயிரெழுத்தில் உள்ள உயிராய் கல்வி புகட்டும் அனைத்து ஆசான்களுக்கும் ஆசிரியர் தின நாள் வாழ்த்துக்கள். எல்லாருமே டீச்சர்ஸ் டே கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீச்சர்ஸ் ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப டஃப்பான ஜாப் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் என் டீச்சர்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுத்து அது வந்து நம்மளே ஆல்ரெடி பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைலு நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும். அதை தாண்டி நம்ம அதை மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரொஃபஷனலில் வந்து சின்சியராக இருக்குது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொஃபஷனலுமே இல்லாத ஒரு இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் காலேஜஸில் வந்து ஸ்வீட் மெமரிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கவுண்ட்டுக்குள்ள நம்மளோட டீச்சர்ஸே இல்லை மாஸ்டர்ஸே யாராவது ஒருத்தர் மைண்டில் வந்துடுவாங்க. எல்லா ப்ரொஃபஷனும் எனக்கு கிடைக்காது. ஆனால் வந்து அதுக்கேற்ற நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் நிறைய விஷயங்கள் வந்து வரும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போயிடும். ஆனால் நம்ம கற்றுக்கிட்ட கல்வி மட்டும்தான் நம்ம இறக்குறது வரைக்கும் நம்ம கூடவே இருக்கணும். அது கொடுக்குற டீச்சர்ஸ் எல்லாருமே பண்ணிக்கலாம். வேற என்ன சொல்றது, வேற 2-3 யோசிச்சு வச்சிருந்தேன். இப்போ நான் ஒரு டீச்சர்னாலே கிளாஸ் விட்டு வெளியில் தான் இருக்கேன். இவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒரு படிப்பு இருக்கும். நான் என் நடிப்புகளை வந்து எதுவும் படிக்கல நான். ஆனால் நான் படிப்பாக நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலா ஷூட்டிங்கில் வந்து ஒரு 60 days சார் ஒர்க் பண்ணேன் தலைவர்கிட்ட. அதுதான் என்னோட ரொம்ப ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் எதுவும் கற்றுத்தரல, ஆனால் அவரை பார்த்தாலே நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு வாய்ப்பே கிடைக்காத ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வாய்ப்பு கிடைச்சு அவருக்கு ஒரே ஒரு சின்ன 1 line டைலாக் கொடுத்தா எவ்வளோ அவர் சின்சியராக இருப்பாங்களோ அந்த சின்சியரிட்டி ரஜினி சாரோட கடைசி நாள் ஷூட்டு லாஸ்ட் ஷாட் வரைக்கும் நான் பார்த்தேன். அது வந்து அவரோட ஏஜ்க்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைலாக் இருக்கு. நம்மலாம் வந்து இப்போ சயின்ஸ் மாஸ்டர் வருவாங்க வந்துட்டு இந்த சாப்டர்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஆஃப்டர் லஞ்சு கேட்கலாம் அப்படின்னாங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக வாங்க போயிடும். கை இதெல்லாம் இது பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் அடிக்குள்ள போகுது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டே இருக்கும். சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருப்பாங்க. அவனுங்களாம் எப்படின்னா வந்து பாதி படித்து பாதி படிக்காமல் இருப்பாங்க. அவனுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம கோபமாக வரும். இவனால நம்ம எக்ஸ்ட்ரா ரெடி கொடுக்கணும். ஏன்னா பதிவு போட்டாலும் இவெல்லாம் படிச்சா ஏதா படிக்கலன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ரஜினி சார் பக்கத்துல இருந்து பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன டைலாக் தான் இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்க எல்லாரும் ஜாலியாக பேசிட்டே இருப்பாரு. டைலாக் சீன் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்புறமா வந்து போகலாமா அப்படின்னு நான் 1 நிமிஷம் சார்னா திருப்பி என் கூட திருப்பி மிங்கில் ஆக மாட்டேன். அந்த ஷார்ட் போனதுக்கு அப்புறமா அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. பண்ணிட்டு திருப்பி வந்து ஷேர்ல வந்து உட்காருவாரு. உட்காந்துட்டு அப்படியே அவர் காது மட்டும் டைரக்டரோட வாய்ஸ்க்காக போயிட்டே இருக்கும். செக்கிங் சார்னு வாங்க டேக் ஓகேன்னா உடனே எங்ககிட்ட ரிலாக்ஸ் ஆகிடுவார்.
ஒன்னொருன்னா அவரை கூப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் நின்று அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சின்சியரான பர்சன். அவரோட சின்சியரிட்டி தான் அவரோட இந்த அளவுக்கு பெரிய ஒரு இடத்த கொடுத்துருன்னு நினைக்கிறேன். அதுவும் பேசிக்க ரொம்ப நல்ல ஒரு அது அதுதான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது நிறைய விஷயம். அந்த சின்சியரிட்டி எங்கே நம்ம கொடுக்குறோமோ பை ஹார்ட்லேருந்து எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் அது நிச்சயமாக நம்ம லைஃப்பில் ஒன்று எடுத்துகிட்டு போயிடும். அது வந்து உங்கள் ப்ரொஃபஷனல்லையும் இருக்குது. ஏன்னா வந்து பை ஹார்ட்லேருந்து நம்ம சொன்னால் தான் வந்து நம்ம ரிசல்ட் கிடைக்கும். பசங்களாம் நல்லா படிப்பாங்க. இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டேட்டா பேஸாகவே தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து நிறைய படித்தவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க சொன்னாங்க என்ன நம்ம இந்தியன் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேட்டா பேஸாகவே தான் இருக்குது. எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்குது. இவர் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை சூரியன் சரி மேற்கு ஆள் மனசுல இருந்து இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள் மனசுல யோசிச்ச ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து பசங்களுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணாம அவங்க மனசுல இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கணும்னு உங்க மூலியமா நான் நீங்களாம் தான் அது ஆச்சரியப்பட்டு என்னை அழைத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லா நாளும் நமக்கு இந்த மாதிரி ஒரு அமையத்தில்லை. 365 days. ஆனால் நிறைய லீவில் ஒரு ப்ரொஃபஷன் எதுனாக்கா அது டீச்சிங் ப்ரொஃபஷன் தான். ஆனால் உங்களுக்கு 365 days பத்தாது. டபுள் டியூட்டி ட்ரிபிள் டியூட்டி தான் பார்க்குறீங்க. அம்மா டியூட்டி ஒய்ஃப் டியூட்டி அப்புறம் டீச்சர்ஸ் டியூட்டி அப்படி சொல்லல. ஆச்சாரியில் உழைச்சாலே அது ட்ரிபிள் டியூட்டி தான். எந்த சந்தேகமும் இல்லை. ஓவர் டைமாகவும் ஒன்லி டைமாக உழைக்கிற டைம்னாக்கா அது வந்து ஆச்சாரியில் தான். வீட்டில் போய் நீங்களா வேலை செய்வீங்களா மட்டும் தெரியாது. இங்கே ஒர்க் பண்ணி போன எந்த டீச்சருக்கும் சொல்லுவாங்க ஆச்சாரிய மாதிரி வராது, நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சுட்டு ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. இப்போ இருக்க ஸ்கூலில் எப்படி போகிறோம், இப்போ இருக்க ஸ்கூலில் நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே அந்த வேலை வாங்க மாட்டாங்க, வேலை இல்லை, ஏதோ வேலை இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு கம்ப்ளீட்னஸ். நம்ம சீஃப் மினிஸ்டர் அழகாக சொன்னார், வேறு எந்த ப்ரொஃபஷன்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹியூமன் லைஃப்பை டச் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் டச் பண்ணுறது, பாசிட்டிவாக டச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதில் நிறைய மதர்ஸ் ரோல் ப்ளே பண்ணுறோம் நம்ம. Most of you are doing the caring job. சார் சொன்ன மாதிரி நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேரிங் தான் நிறைய பண்ணுறோம். இந்த கேரிங் அண்ட் ஷேரிங்கில் நிறைய மேஜிக் அண்ட் மிராக்கிள் நம்ம ஆச்சரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கேரிங் ஷேரிங்கை தாண்டி பர்சனலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இன்னைக்கு நான் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும், ஒரு 20 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு, 40 வருஷம் கழிச்சு சத்தியமாக அப்துல் கலாம் ஆவார்னு ஒரு டீச்சருக்கு தெரியவே தெரியாது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆகும் தெரியாது. ஒரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஒரு பெரிய பாரத நேஷன் ஆகிறதுக்கு அவங்க ஸ்கூல் டீச்சருக்கு தெரியாது, ஒன்மோர் ஸ்டூடெண்ட்டை தான் பார்த்துருப்போம். அந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் வர எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு ஒன்மோர் ஸ்டூடெண்ட்டு கேஷுவலாக எல்லாரும் நார்மலாக பார்க்குற மாதிரி தான் பார்ப்போம். ஆனால் என்னைக்குனா ஒரு நாள் திடீர்னு அவன் அப்துல் கலாமாவோ இல்லை காந்தியாவோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டியாக வரும்போது அவங்க அன்னைக்கு சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீச்சர் தான். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, நான் ப்ரீகேஜி படிக்கும்போது, நான் மாட்டூரில் படிக்கும்போது சொல்லிட்டு அவங்க பேரை வந்து சொல்லுவாங்க. அன்னைக்கு நீங்கள் வந்து வயசாகி ஒரு வேற நிலைமையில் இருப்பீங்க. ஆனால் அந்த சந்தோஷமும் அந்த திருப்தியும் இன்னைக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்கு. பட் எனக்கு என்னன்னா இந்த ஜாப் அது காட்ஸ் ஜாப். காட் சில பேர் தான் சூஸ் பண்ணி இந்த ஜாப் கொடுப்பா. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருக்குமே பசங்களை பார்த்துக்கிற அந்த பொறுப்பை காட் கொடுத்துறது கிடையாது. இட்ஸ் டூயிங் எ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா ஹார்ட்வேர் ஃபுல்லாக ஒரு ஃபேண்டாஸ்டிக் அழகாக டிசைன் பண்ணிட்டாரு. தி மோஸ்ட் சொஃபஸ்டிகேட்டட் இன்டெலிஜென்ட் சிஸ்டம் இன் திஸ் பிளானட் எர்த்னாக்கா ஹியூமன் டிசைன் தான், ஹியூமன் பீயிங் தான், ஹியூமன் ஆர்கனா இதுதான். இந்த ஹார்ட்வேர் அடிச்சுக்கிட்டுங்க ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் வேறு ஈக்குவலாக கம்ப்யூட்டர் ஈக்குவலாக வேறு எந்த சிஸ்டமும் ஆர்கனைசேஷனும் எதுவும் கிடையாது. அவ்வளோ உள்ள கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து எல்லாமே அவ்வளோ பெரிய லெவலில் இயங்கிட்டு இருக்கு. அதை சூப்பராக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு
ஒரு சாஃப்ட்வேர் போட்டாகணும். அந்த சாஃப்ட்வேர் போடுற அந்த வேலையை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மா நம்மகிட்ட நம்பி பசங்க அனுப்புகிறாங்க. கார்டு நம்மளை அந்த பொறுப்பில் உட்கார வச்சுருக்காரு. ஸோ இதை நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகவும் டெடிக்கேட்டடாகவும் இன்வால்வாகவும் பண்ணுறோம். இதில் ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. அது எப்போ கிடைக்கும் எது கிடைக்கும் தெரியுதுன்னா செய்யும்போது ஒரு டெய்லி நம்ம பசங்கள்கிட்ட பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இது ஒரு மெஜிஷியன்ஸ் ஜாப். மேஜிக் காட்டுற மாதிரி அப்பப்போ காட்டலாம். நம்ம என் கையில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு காமிச்சிட்டு அவன் திடீர்னு ஒரு பூ வர வைக்கலாம். என் கையில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறா வர வைக்கலாம். அந்த மாதிரி டீச்சர் உனக்கு மேக்ஸ் தெரியாதா, உனக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியாதா, அப்பா இப்போலேருந்து மல்டிப்ளிகேஷன் தெரியும், இப்போலேருந்து உனக்கு எல்சிஎம் தெரியும், இப்போலேருந்து உனக்கு ஆர்ட்னர் தெரியும். இப்போ அவனுக்கு தெரியாத விஷயத்த உள்ளேருந்து அவனுக்குள்ளேருந்தே வெளில கொண்டு வர மேஜிக் ஜாப் பண்ண ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம டீச்சர்ஸை வந்து நம்ம ஸ்டூடெண்ட் லவ் பண்ணுற பர்டிகுலர் டீச்சர்ஸ் ஒரு மெஜிஷியன் மாதிரி தான் பார்ப்பாங்க. என் லைஃப்பில் நல்லா இருக்கணும் காரணம் என் லைஃப் அவங்க மேஜிக் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு மேஜிக் டச் ஒன்று பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மேஜிக் பண்ணுற அந்த மிராக்கிள் பண்ணுற அந்த டீச்சர்ஸை செலிப்ரேட் பண்ணுற நாள் இது. எப்படி சும்மா செலிப்ரேட் பண்ண முடியுமா? ஒரு குஷி ஒரு ஜோஷோட தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் த ஃபெலோஸ் chosen by God, to be as a teacher. Celebrate your God's job, God's role, doing God's job as a teacher. Celebrate your life. You are doing a fantastic creation on this planet, co-creating along with God. Yeah? Co-creating along with God. So who is your partner? God. So you are co-creating along with God. இதுக்கு கூட நிறைய விஷயங்கள் சேர்ந்து நடக்குது. ஸோ இந்த நாள் உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அதை ஆனர் பண்ணி அவங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி இந்த நாள் வந்து ஒரு செலிப்ரேஷன் டே விழா மாதிரி எடுக்கிற டீச்சர்ஸ் டே வருஷம் பண்ணுறோம். ஸோ என்ஜாய் தகவலி. இது இஸ் யுவர் டே. ஓகேவா? பர்த்டே காட்டிலும் வெட்டிங் ஆனிவர்சரி காட்டிலும் அதையும் தாண்டி ஒரு நாள் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்குனாங்க டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து நீங்கள் அந்த தீவிர இருக்கணும். ஓகேவா? தகவலி ஃபேண்டாஸ்டிக் சீஃப் கெஸ்ட் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன். சார் அந்த காலா படத்தில் ரஜினிகாந்த் பக்கத்தில் அவங்க பிள்ளைய மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ரைட்டர் மேன் சொல்லுவாங்க தெரியுமா? டக்குன்னு எல்லாத்தையும் அது சொன்னால் அதை செஞ்சுவார். அந்த 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 ஸ்பேஸில் வந்து அவர் இருப்பார். அந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சா யாரும் என்னென்ன செஞ்சிடலாம், பெரிய ஆகிடலாம். ஓகேவா? அந்த அந்த ரோல் வந்து பெரிய ரோல். அது ஒரு பர்சன் நினைக்கிறத ஒருத்தர் செய்யறது. ஓகேவா? அந்த மாதிரி நான் நினைக்கிறதெல்லாம் நீங்க செய்றீங்க நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஓகேவா? நீங்க ஆக்ஷனா பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஆக்ஷன்ல நிறைய ஃபேண்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்குது, அகாம்ப்ளிஷ்மெண்ட் நடக்குது. பேரண்ட்ஸ் ஹாப்பியா இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியா இருக்காங்க, சந்தோஷமா ஸ்கூலுக்கு எல்லாரும் வராங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எஜுகேஷன் ஃபீல்ட்ல. ஆச்சாரியன்ஸ் சொல்லும்போது நமக்குன்னு ஒரு மரியாதை, நமக்குன்னு ஒரு கெத்து, நமக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். எனக்கு ரைட் ஹேண்ட் நீங்க, ஓகேவா? உங்களுக்கு ரைட் ஹேண்ட் யாரு? புரியுதா? லவ் யூ so much. Enjoy the day. The day is all yours. Thank you.
விழிகள் மறைய திசை மட்டும் மாறாது செல்லும் கால்கள் வெப்பம் தனிய தெரியவை அவளின் என்னமோ மக்களை தேடும் நேரம் வேப்பங்காற்று வீட்டை நிறைக்க உணவின் வாசம் மூக்கை துளைக்க மக்களின் ஒளியோ காதை கிழிக்க தீர்ந்த மனதை நிரப்பும் நேரம் அவர் கூற இவர் கூற பல கதைகள் தான் கேட்க ஆடி ஓடி ஓய்ந்த கால்கள் கலைப்பார அமரும் நேரம் இந்நிசையோடு இந்நாளின் கதை பேச அண்ணால் தந்த உணர்ச்சிகள் சமமாகும் பொழுதோடிய வேகம் தெரியவில்லை கதிரவனை காண மனமில்லை உறவும் கண்கள் ஏனெனில் இது இனிய இரவு நேரம். கொஞ்ச நாள் காத்துட்டு இருந்தேன் கூட சொல்லலாம். 2002 ஐ ஸ்டடிங் ஆச்சாரியா. 2012 வந்து சம்பால பண்ணும்போது சம்பால நம்ம சொல்லுவோம் இல்லையா, சம்பால மெடிடேஷனாவே கண்டிப்பா அது ஒரு போரிங்காக தான் இருக்கும்னு நான் நினைப்பேன். இந்த டீச்சர்ஸ் டே வந்துட்டு எல்லா ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு ஈவன் ஸ்டூடெண்ட்ஸோட நம்மளோட குட்டீஸோட ப்ரீ மார்க்லேருந்து அப் டு நம்ம வந்து தூரம் நடந்து வந்திருந்தாலும் அந்த குழந்தைங்களோட சேர ஒரு விஷயமே ரொம்ப அழகா இருக்கும். சம்பாதிலேருந்து பார்க்கறதுக்கு மெடிடேஷனாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் டேவாக இருக்கட்டும், ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கே நம்ம எதாவது ஏன் பண்ணணும்னு நினைப்பேன், ஏதோ ஏன் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னு நினைப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் கோஆபரேஷன். தேங்க்யூ ஸோ மச். Acharya World Class Education.